எல்லாரும் காதலுக்காக ஊர் விட்டு ஊர் போவாங்க, நாடு விட்டு நாடு போவாங்க, ஏன் சில பேர் கண்ட விட்டு கூட கண்ட போவாங்க. ஆனா இங்க ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் தன்னோட காதலிக்காக ஒரு ரியாலிட்டி விட்டு இன்னொரு ரியாலிட்டிக்கே போறான். உங்க உடம்பு உங்க நினைவுகள் எல்லாத்தையும் எக்ஸாக்டா ஒரு காப்பி எடுத்து ஒரு டேட்டாவை மாத்தி ஒரு சிமுலேஷன் உலகத்துல வாழ வச்சா அந்த டேட்டாவை உணர்ச்சியுள்ள மனிதர்களா கருதப்படுவாங்களா? உங்க கடந்த காலத்துல நீங்க நேசிச்சு இறந்து போன ஒருத்தங்களை அதே நினைவுகளோட அப்படியே திரும்ப கொண்டு வர முடியும்னா அவங்களுக்காக நீங்க எவ்வளவு தூரம் போவீங்க? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல எந்த அனிமி பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் யதார்த்தமா பார்க்க போய் என் ஃபேவரட் லிஸ்ட்ல சேர்ந்த ஒரு அனிமினா அது ஹலோ வேர்ல்ட் அனிமி மூவி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஃபேக்ட்ஸை பத்தி பார்க்க முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைன் பத்தி கொஞ்சம் தெளிவா பார்த்துடலாம். வெயிட் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தை போய் முன்னாடியே பார்த்துருந்தேன். ஏன்னா நிறையவே ஸ்பாயிலர்ஸ் இருக்கு இந்த படத்தை பத்தி. அந்த படத்தை பார்த்தா தான் இந்த வீடியோல ஒரு ஃபேக்ட்ஸ் உங்களால் தெளிவா தெரிஞ்சுக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்த்துருவாங்க படத்தை பார்த்துருவாங்க, அதுக்கப்புறமா வந்து இந்த வீடியோ பாருங்க, அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவா புரியும். ஸோ இப்போ நம்ம ஹலோ வேர்ல்ட் அனிமியோட ஒன்லைன் பத்தி கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். 2027ஆம் ஆண்டு ஜப்பான் நாட்டோட கியோட்டோ நகரத்தில் ஹைஸ்கூல் படிக்கிற ஒரு இன்ட்ரோவர்ட்டான ஹீரோ தான் நம்ம நயோமி கதகாக்கி. அதே ஹைஸ்கூலில் படிக்கிற கோல்டு கேரக்டருடைய ஒரு ஹீரோயின் தான் நம்ம ரூரி இச்சிகியோசான். இவங்க ரெண்டு பேரும் லைப்ரரியில் சந்திச்ச அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க காதல் ஆரம்பிக்கிற இந்த நேரத்தில் வானத்துலேருந்து திடீர்னு ஒரு மனுஷன் உருவாக்கி, என் பேர் நயோமி கதகாக்கி, நான் ஃபியூச்சர் உலகத்துலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். எதுக்காக இந்த பாஸ்ட் உலகத்திற்கு வந்திருக்கேன் நம்ம ஹீரோ கதகாக்கி கேட்டதுக்கு, நான் உன்னுடைய காதலுக்கு உதவி செய்யவும் நீங்கள் காதலிச்சு வாழ ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே ஒரு மின்னல் தாக்கி ரூரி கோமாக்கு போயிடுவா, அதை தடுக்கிறதுக்காகவும் தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு ஃபியூச்சர் கதகாக்கி சொல்கிறான். கடைசியில் நம்ம ஹீரோ கதகாக்கியும் நம்ம ஹீரோயின் ரூரியும் காதலிச்சாங்களா இல்லையா, அவங்க காதலுக்கு என்ன ஆச்சு, ஃபியூச்சர் கதகாக்கியும் நம்ம ஹீரோ கதகாக்கியும் சேர்ந்து ரூரியை அந்த மின்னல்லேருந்து காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த ஹலோ வேர்ல்ட் அனிமியோட கதைன்னு சொல்லலாம். ஓகே, முதல்ல இந்த படத்தோட டைட்டில்லேருந்தே வரலாம். ஹலோ வேர்ல்டு இந்த பேரை கேட்க போறே ஒரு நார்மலான ஒரு வேர்டு மாதிரி தான் தெரியும். ஆனால் சிஏ ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது என்ன மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஹலோ வேர்ல்டுன்ற பேர் முழுக்க வேற ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். +1ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க ஃபர்ஸ்ட் போகிற கோடிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹலோ வேர்ல்டு அப்படின்ற ஒரு கோடிங் தான். இந்த கோடிங்கோட அவுட்புட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி 2 வார்த்தைகள் வந்து அவுட்புட்டாக வரும். சரி, ஓகே, எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த கோடிங்கோட பேரை வந்து இந்த ஒரு படத்துக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வேர்ல்ட்ஸ், சிமுலேஷன், மெமரி டேட்டா, அப்புறம் ஏஐ இதை சுற்றியே இருக்கிறதுனால தான் இந்த ஹலோ வேர்ல்டு அப்படின்னு அந்த பேரை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு டைட்டில் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு ஹலோ வேர்ல்டுன்ற டைட்டிலை விட வேற பொருத்தமான ஒரு டைட்டில் வச்சிருக்கவே முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படத்துக்கு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு இந்த ஒரு பேரை டைட்டிலாக வைக்கிறதுக்கு இந்த டிஜிட்டல் வேர்ல்டு, சிமுலேஷன், ஏஐ இது மட்டுமே காரணம் இல்லாமல் இதை தாண்டி இன்னொரு ஒரு காரணமும் இருக்கு. அந்த காரணம் என்னன்னு இந்த வீடியோட கடைசியில் நான் சொல்றேன். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக் 2027ல கியோட்டோ நகரத்தில் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன் பர்டிகுலராக இந்த கியோட்டோ நகரத்தை காமிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த ஜாப்பனீஸ் மூவிஸ், இந்த அனிமிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டோட தலைநகரம் இந்த டோக்கியோல தான் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அதான் கேபிட்டல் சிட்டி. பெரும்பாலான கதைகள் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கியோல நடக்கிற மாதிரி தான் காமிப்பாங்க. ஆனால் ஏன் இந்த ஒரு படத்துக்கு கியோட்டோ அப்படின்னு இந்த ஒரு நகரத்தை சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கியோட்டோ நகரமானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிசர்வ்ட் ஹிஸ்டரி, அதாவது இந்த பாதுகாக்கப்பட்ட வரலாற்றை குறிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்ட் வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வ் பண்ணி அதை வந்து காட்டுற மாதிரி தான் இந்த படத்தை வந்து காட்டுவாங்க. பாஸ்ட் வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு டேட்டாவோ ஒரு சிமுலேஷனாக வந்து காட்டுற மாதிரி தான் இந்த அளவு படத்தில் காமிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னதான் நம்ம சென்னை தான் தலைநகரமா இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு பிரிசர்வ்ட் ஹிஸ்டரி இல்ல வரலாற்றை பத்தி ஏதாவது சொல்லணும், நம்ம வந்து பாத்தீங்கன்னா மதுரையை தான் சொல்லுவோம். ஏன்னா மதுரையில் தான் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் தமிழ் சங்கம் நடந்தது, கண்ணகியோட கதை, அதுக்கப்புறம் மீனாட்சி கோயில், இதை பத்தி இந்த வரலாற்றை பத்தி சொல்ற மாதிரி தான் நம்ம மதுரையை தான் சொல்லுவோம். கரெக்டா? சோ அதனால தான் இந்த படத்தோட டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கதைகளை வந்து பாத்தீங்கன்னா டோக்கியோல நடந்தா சரியா இருக்காது, ஆடியன்ஸோட சரியா கனெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி கியோட்டோ நகரத்துல இந்த ஒரு கதைகள் நடக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அனிமி வந்து எடுத்திருப்பாங்க. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா கியோட்டோ நகரத்துல இருக்கிற ரியல் வேர்ல்ட் பெருசா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ரீக்ரியேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஃபுஷிமி இனாரி ஸ்ட்ரெயின் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெயின் வந்து காமிப்பாங்க. இந்த ஸ்ட்ரெயின்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊர்ல எப்படி இந்த கோயிலுக்கு வந்து இந்த கோபுரம் இருக்கு, அதே மாதிரி அவங்க ஊர்ல இருக்க கோயிலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா தூண் மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரொம்ப ஃபேமஸான அந்த ஒரு ஸ்ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்துல ஒரு முக்கியமான ஒரு சீன் வந்து ரீக்ரியேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல அல்டேல் அப்படின்ற ஒரு ஜெயண்ட் மெமரி ஆர்க்கைவ் வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த அல்டேலை பத்தி நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா இந்த அல்டேல் சிஸ்டத்தை இப்போ நம்ம உலகத்துல இருக்க கூகுளோட கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்த கூகுளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு இந்த கூகுள் கிட்ட வந்து 100 வருஷங்களுக்கான டேட்டா, அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனுஷங்க எப்படிலாம் இருந்தாங்க, அவங்க எதெல்லாம் சர்ச் பண்ணாங்க, அவங்க எப்படிலாம் வாழ்ந்தாங்கன்ற டேட்டா இருக்கும். அந்த டேட்டா வச்சு ஒரு சிமுலேஷன் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவை வந்து மனுஷங்களா மாற்றி அவங்கள வாழ வச்சா அந்த மனுஷங்க வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட்ல எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி தான் இந்த படத்தில் ஒரு அல்டேல் சிஸ்டமும் பாஸ்ட்ல ரெக்கார்டான டேட்டா வச்சு ஒரு சிமுலேஷன் வேர்ல்டை வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த படம் போக தான் நமக்கே தெரியும், நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டு இல்லை, இது ஒரு சிமுலேஷன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி. ஆனால் இது ஒரு சிமுலேஷன் வேர்ல்டு தான் அப்படின்னு சொல்ற
சொல்ற மாதிரி நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா கிளிச்சஸ் வந்து போகிற போக்கில் நிறைய காமிச்சிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் நாம தான் அது பார்த்தீங்கன்னா கவனிக்காம விட்டுருப்போம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிமுலேஷன் வேர்ல்டில் நடக்கிற இந்த கிளிச்சஸ்லாம் நம்ம எப்போ கவனிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான இந்த கிளாஸ் ரூம் ஷாட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்கிற இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பீப்புள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லூப் மாதிரி பண்ணதே வந்து பண்ணிட்டு இருப்பாங்க, நடந்த மாதிரி வந்து நடந்துட்டு இருப்பாங்க. அப்போ கவனிக்கலாம். எப்பப்பெல்லாம் இந்த சிமுலேஷன் வேர்ல்டு வந்து கொலாப்ஸ் ஆகுதோ அப்பெல்லாம் இந்த வானம், அதாவது ஸ்கைலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல மாறும். அப்போ நீங்க வந்து இதில் நல்லாவே நோட்டீஸ் பண்ணலாம் அந்த கிளிச்சஸ்லாம். இந்த படத்தில் அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட் மாதிரி சில மாஸ்டர்ஸ் வர மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த மாஸ்டர்ஸ்லாம் எதுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிமுலேஷன் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட் நுழைஞ்சிட்டாலோ இல்லை இந்த சிமுலேஷன் வேர்ல்டில் முன்னுக்கு பின் மாறாத விஷயங்கள் நடந்தாலோ அதை சரி செய்து தான் இந்த மாஸ்டர்ஸ் வருது அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு சிஸ்டம்ல இருக்கிற ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் மாதிரி இந்த மாஸ்டர்ஸ் வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் ரிலீஸ் ஆன டைம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 2019 அப்படின்னு சொல்லலாம். இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ ரோபோட்ஸ் இதை பற்றிலாம் நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம். ஆனால் அந்த டைம்ல இவ்வளோ சைஃபை எலிமெண்ட்ஸ் வச்சு இப்படி ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் மக்களுக்கு புரியுற மாதிரி பிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அட்வான்ஸாக இருந்திருக்காங்களே. ஸோ இதுக்காகவே அந்த ஒரு டேரக்டருக்கு இந்த ஹலோ வேர்ல்ட் அனிமி மூவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 எபிசோடு இருக்கிற ஒரு ஸ்பின் ஆஃப் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, முதல்ல ஸ்பின் ஆஃப்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்பின் ஆஃப்ன்றது ஒரு பாகுபலி 1 பாகுபலி 2 இந்த மாதிரி ஒரு ப்ரீக்வலோ ஒரு சீக்வலோ கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்பின் ஆஃப்ன்றது ஒரு படத்தில் வர ஒரு எக்ஸ்ட்ரா சீன்ஸ் மாதிரி சொல்லலாம். இந்த ஸ்பின் ஆஃப்ல இருக்க எபிசோட்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட கதையை பற்றி தெரிஞ்சுக்க உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் இருக்க கேரக்டர்ஸோட உங்களால் எமோஷனலாக கனெக்ட் ஆகிறதுக்கும் உதவி செய்யும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 எபிசோட்ஸ்ல 2 எபிசோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் நயமியோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து காமிச்சிருப்பாங்க. மீதி இருக்கிற ஒரு எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கர் நயமியோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து காமிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபியூச்சர் நயமியோட எபிசோட்ஸ்லாம் பார்க்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, எவ்வளோ தனிமையில் இருந்திருக்காரு அப்படின்றத நம்மளால வந்து உணர முடியும். இது இந்த எங்கர் நயமியோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கிற அந்த எபிசோட்ஸ்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்கர் நயமிக்கும் அந்த எங்கர் ரூடிக்கும் நடுவில் நடக்கிற இந்த எக்ஸ்ட்ரா லவ் மூமெண்ட்ஸ்லாம் நம்மளால பார்த்து ரசிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இதுல சோகமான விஷயம் என்னன்னா, இந்த படத்தை பார்த்து நிறைய பேருக்கு இப்படி ஒரு ஸ்பின் ஆஃப் இருக்கிற விஷயமே தெரியாது. ஏன் இந்த வீடியோ பத்தி ரிசர்ச் பண்ண போது எனக்கே இப்படி ஒரு ஸ்பின் ஆஃப் இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய வந்தது. இந்த படத்துல நம்ம ஃபியூச்சர் கத்தகாக்கி நம்ம எங்கர் கத்தகாக்கிக்கு ஹெல்ப்பா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு க்ரோ, அதாவது ஒரு காக்கா வந்து தருவாரு. எதுக்கு பர்டிகுலரா இந்த காக்கா வந்து சூஸ் பண்ணாங்க? ஏன்னா எவ்வளவோ பறவைகள் இருக்கு, காக்காவோட அழகான நிறைய பறவைகள் இருக்குன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு புறா, கிளி, கழுகு இந்த மாதிரி நிறைய பறவைகள் வந்து ஏன் பர்டிகுலரா இந்த காக்கா வந்து சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஜப்பான் நாட்டில் இந்த காக்கா நிறைய விஷயங்களை வந்து குறிக்குது. குறிப்பா இந்த காக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெசேஞ்சரா வந்து பயன்படுது. அது மட்டும் இல்லாம இன்டெலிஜென்ஸ், மிஸ்ட்ரி, அப்புறம் இந்த பிறப்பு இறப்பு இதெல்லாம் குறிக்கிறதுக்கும் பயன்படுது. இது எல்லாத்தையும் விட முக்கியமா என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, இந்த காக்கா வந்து பாத்தீங்கன்னா பல உலகங்களுக்கு நடுவில் போயிட்டு வர ஒரு இன்டர்மீடியேட்டாவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இப்ப நம்ம ஊர்லயே வந்து பாத்தீங்கன்னா யாரா இறந்த நாள் இல்லை யாருக்கான கருமாதி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காக்காக்கு வந்து சோறு வைப்போம். அதுக்கப்புறம் காக்கா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாம சாப்பிடுவோம். ஏன்னு கேட்டா நம்ம அப்பா அம்மா கிட்ட ஏன் இந்த மாதிரி காக்கா சோறு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, முன்னோர்கள் இல்லை நம்ம செத்து போனவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த காக்கா மூலியமா வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சொர்க்கத்துக்கும் நம்ம பூமிக்கும் நடுவில் ஒரு இன்டர்மீடியேட்டா இந்த காக்கா வேலை செய்யுது. இந்த மாதிரி நம்ம ஊர்லயே இருக்கிற மாதிரி நம்ம ஜப்பான் நாட்டில் ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஹலோ வேர்ல்ட் அனிமிலே வந்து பாத்தீங்கன்னா பல உலகங்களை வந்து காமிப்பாங்க. இந்த உலகத்து நடுவில் போயிட்டு வரதுக்கு ஏதாவது ஒரு அவதார் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ண போறேன், காக்கா தான் இதுக்கு பர்ஃபெக்டா இருக்கும்னு சொல்லி இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா காக்கா அப்படின்னு அந்த அவதார் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஹலோ வேர்ல்ட் இந்த ஒரு அனிமி ஜப்பான் நாட்டில் ரிலீஸ் ஆகி முழுசா ஓனதுக்கு அப்புறம் எவ்வளவு கலெக்ட் பண்ணிச்சோ அதை விட அதிகமா சைனா நாட்டில் தியேட்டர் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க போதே கலெக்ட் பண்ணிடுச்சு. இந்த மாதிரி ஒரு நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு அனிமி சம்பந்தமே இல்லாம வேற ஒரு நாட்டில் அதிகமா வசூல் செய்யலாம் அனிமி மூவிஸ்ல ரொம்ப ரேரான விஷயமா வந்து கருதப்படுது. ஆமாங்க, இப்ப நம்ம தமிழ்நாட்டிலே ரிலீஸ் ஆகிற தளபதி படம்லாம் சம்பந்தமே இல்லாம உத்தரகாண்ட், யூபி, மத்திய பிரதேஷ் இந்த மாதிரியான ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா 100 கோடிக்கு மேல வசூல் செஞ்சா நம்ம நம்ப முடியுமா? அதே மாதிரி தான் இந்த ஒரு அனிமிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை பார்த்தா நிறைய வியூவர்ஸா இருக்கும், நிறைய ஃபேன்ஸா இருக்கும். எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, நம்ம முழுக்க ஒரே டைப்பான அனிமேஷன் இருக்க ஒரு படத்தை தான் பார்த்தோம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா உண்மையிலே இந்த ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற அனிமில வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான அனிமேஷன் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு 2D அனிமேஷன் அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா 3D CG அனிமேஷன் அப்படின்னு சொல்லலாம். நீங்க கேட்கலாம், எதுக்கு 2 விதமான அனிமேஷன் யூஸ் பண்ணா? ஒன்னு எடுத்தா முழுசா 2D ல எடுக்கலாம், இல்லனா முழுசா 3D ல எடுக்கலாம். எதுக்கு 2 விதமான அனிமேஷன் யூஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரீசன் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை பார்க்க போறீங்க, எது ரியல் வேர்ல்ட் எது சிமுலேஷன் வேர்ல்ட்னு தெரியாம நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஏன்னா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேர்ல்ட்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னா, எங்கெங்கெல்லாம் வந்து இந்த சிமுலேஷன் வேர்ல்ட் வருதோ அங்கெல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 3D CG அனிமேஷன் தெரியும். எங்கெங்கெல்லாம் நமக்கு ரியல் வேர்ல்ட் வருதோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2D CG அனிமேஷன் தெரியும் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த படத்தை நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3D வருதோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிமுலேஷன் வேர்ல்ட், எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2D வருதோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரியல் வேர்ல்ட் அப்படின்னு நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இந்த படத்தை ஸ்டார்டிங்ல பார்க்க போறே ஒரு லவ் அனிமி, 2 டீனேஜர்ஸ் நடுவில் நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரி. நயோமி கதாகாக்கி, ரூரி இச்சிகியோசான் இவங்க 2 பேருக்கு நடுவில் கெமிஸ்ட்ரியை தான் பார்த்துட்டு இருப்போம். ஆனால் இந்த படம் பாதிலேயே அதோட ஜானரை மாற்றி டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபைட்டிங் சீன், ஒரு ஆக்ஷன் மூவி மாதிரி நிறைய ஃபைட்டிங் சீன்ஸும் நிறைய சேசிங் சீன்ஸ் வரும். ஒரு சைக்கலாஜிக்கல் மிஸ்ட்ரி, ஒரு சிமுலேஷன் ட்ராமா மாதிரி போக ஆரம்பிச்சிடும். இந்த படம் நிறைய பேருக்கு பிடிச்சதுக்கும் இதுதான் காரணம், நிறைய பேர் இந்த படத்தை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்கும் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் ஏன் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்றத உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக எக்ஸாம்பிளாக நம்ம தமிழ் சினிமாவில் நம்ம தனுஷ் நடிச்ச அந்த 3 படத்தை வந்து எக்ஸாம்பிள்
எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இந்த 3 படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம பார்க்க போகிறே வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கும் ஸ்ருதிஹாசனுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரி, லவ் ஃபிலிம் மாதிரி தான் போயிட்டு இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேற மாதிரி, ஒரு சைக்கோ த்ரில்லர் மாதிரி, ஒரு சைக்கோ மிஸ்ட்ரி மாதிரி, தனுஷ் வந்து ஒரு சைக்கோத்தனமாக நடந்துக்கிற மாதிரி ஒரு படம் மாதிரி இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற படம் மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃப் வேற படம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த படம் நல்லா இருந்துமே அந்த டைம் ரிலீஸ் ஆன டைம்ல ஓட முடியாமல் போயிடுச்சு. சரியா ஓடல, சரியா பர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேருக்கு நடுவில் இருக்கிற லவ் ஸ்டோரி மாதிரி போயிட்டு இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேசிங், த்ரில்லிங் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். என்னதான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆனாலும் எனக்கு இந்த படம் ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த ஒரு ரீசனுக்காகவே சொல்லலாம். ஏன்டா அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னதான் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இந்த மாதிரி வேற மாதிரி இருந்தாலும் இந்த படம் பார்த்தீங்கன்னா லவ்ன்ற கான்செப்டை தாண்டி போகவே போகாது. இந்த படத்தில் இப்போ நான் சொன்னல இந்த சிமுலேஷன், டிஜிட்டல் வேர்ல்டு, மெமரி, டேட்டா, ஏஐ இதெல்லாமே இந்த படத்தில் சுற்றி இருந்தாலும் அதெல்லாம் சுற்றி தான் இருக்கே தவிர இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர் கான்செப்ட்னா லவ்வை தாண்டி ஒரு இன்ச்சு கூட நவராது. இந்த கத்தகாக்கி அப்படின்றத இந்த இச்சிகோ-சானுக்காக எவ்வளோ வந்து எஃபர்ட்ஸ் எடுக்கிறான், நயோமி இந்த ரூரிக்காக எவ்வளோ லவ் வந்து தள்ளுறான், எவ்வளோ தூரம் வந்து போகிறான் அப்படின்றத கான்செப்டை தாண்டி நவராது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் சரி, செகண்ட் ஹாஃப்லேயும் சரி அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களில் யாராவது ஒரு சைஃபை அப்புறம் லவ் இது ரெண்டுத்தையும் கலந்த மாதிரியான ஒரு அனிமி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக இந்த ஹலோ வேர்ல்ட் அனிமியை உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் அந்த படத்தை பார்த்து தான் வந்து பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தை பார்த்து தான் இந்த ஃபேக்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் இந்த ஹலோ வேர்ல்டு அப்படின்ற டைட்டிலுக்கு இன்னொரு ரீசன் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹலோ வேர்ல்டு அப்படின்ற இந்த அனிமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் வேர்ல்டு, சிமுலேஷன் இதை சுற்றி இருக்கிறனால மட்டும் இந்த ஹலோ வேர்ல்டுன்னு வைக்கல. இதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஹலோ வேர்ல்டு அனிமியோட போஸ்ட் கிரெடிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சர் கத்தகாக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக ரியல் வேர்ல்டு வந்து கண் முடிச்சு பார்ப்பாரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது நியூ வேர்ல்டாக இருக்கும். அந்த நியூ வேர்ல்டுக்கு ஒரு ஹலோ சொல்கிறனால தான் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு இந்த அனிமிக்கு வச்சிருக்கதா இன்னொரு ரீசன் இருக்கும். ஸோ சீக்கிரமாக வேற ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.